வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் அது உள்ள யாவரும் சிருஷ்டித்து படைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லா பக்தியோடும் நெல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலோடு ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் முதலமைச்சர்களுக்காகவும் எம்எல்ஏகளுக்காகவும் அமைச்சர்களுக்காகவும் அரசு அதிகாரிகளுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறோம். வரப்போகிற அரசாங்கத்தை, முதலமைச்சரை, அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை, அரசு அதிகாரிகளை உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய தீர்ப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தை ஆள நீர் தருகிற தமிழக முதலமைச்சருக்காக எம்எல்ஏகளுக்காக அரசு அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சந்தோஷமாய் வாழ எங்கள் மீது யாரும் வரி சுமையை சுமத்தாதபடிக்கு, எங்கள் மீது விலைவாசி உயர்த்தி வேதனைப்படுத்தாதபடிக்கு அப்பற்பட்ட ஒரு அரசாங்கத்தை நீ தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் தேசத்தில் குற்றங்கள், கொலை, கொள்ளைகள், கற்பழிப்பு, கடத்தல்கள், திருட்டுகள், பாலியல் பலாத்காரங்கள் தடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீ தரும்படியாக ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய, விலைவாசி உயராதபடிக்கு தடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். வரி சுமை எங்கள் மீது சுமத்தாதபடிக்கு அரசாங்கத்தை நீ சந்திக்கும்படியாக உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பழிவாங்கும் எண்ணங்கள் அரசாங்கத்துக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ வராதபடிக்கு தடுக்கும்படியாக கொலை, கொள்ளைகள், கற்பழிப்புகள், மோசடிகள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தரும்படியாக ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. சிறுபான்மை மக்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்காதபடிக்கு மனித உரிமை சுதந்திரத்தை, மத சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை, அமைச்சர்களை, அதிகாரிகளை தரும்படியாய் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. பொதுமக்கள் குறை தீர்க்கும், புகார் மனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கும், பாதுகாக்கும் அரசாங்கத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஏரி குளங்களும் ரோடு சாலைகளை சீரமைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தரும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. விவசாய நிலங்கள் பாதுகாக்கவும், விவசாய நிலங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தரும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். தமிழகத்தில் ஜாதி கலவரம், மத கலவரம், மொழி கலவரத்தை தூண்டக்கூடிய ஆவிகள் இல்லாதபடிக்கு அதை தடுக்கக்கூடிய எல்லா மக்களும், எல்லா இன மொழி மக்களையும் பாதுகாக்கும், வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையை தரும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. லஞ்சம், ஊழலை தடுக்கக்கூடிய அரசாங்கத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தரமான கல்வி, தரமான மருத்துவத்தை தரக்கூடிய அரசாங்கத்தை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. முதலமைச்சருக்கு ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் தேவ பயத்தையும் நீ தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. முதலமைச்சரும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் துன்மாடி ஆலோசனை நடவாதபடிக்கு, பாவிகள் வெளியே நிற்காதபடிக்கு, பரிசீகர் இடத்துல உட்காராதபடிக்கு, நாட்டு மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதபடிக்கு அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சரை, அமைச்சரை, எம்எல்ஏக்களை, அரசு அதிகாரிகளை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எங்கள் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். திருமண மண்டபங்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் நிர்வாகத்தை கண்டிக்கும்படியாக, தடுக்கும்படியாக அப்பேற்பட்ட முதலமைச்சரை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. மேலும்
தமிழகத்தில் வாழ்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை, முன்னுரிமையை தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தை கொடுக்கும்படியாய் கேட்கிறோம் பிதாவே. குடிசை வீட்டில் வாழ்கிற மக்களுக்கு தரமான வீடு கட்டி கொடுக்கக்கூடிய, அதில் லஞ்சம் ஊழல் இல்லாதபடிக்கு தரமான வீடுகளை கட்டி கொடுக்க, அதிக பணம் வசூலிக்காதபடிக்கு நியாயமான பணத்தை வசிக்கக்கூடிய அரசாங்கத்தை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் தகுதியானவர்களுக்கு அரசு என்ன திட்டங்கள் போடுகிறதோ அதை சரியாய் நிறைவேற்றக்கூடிய அரசாங்கத்தையும், முதலமைச்சரையும், எம்எல்ஏக்களையும், அமைச்சர்களையும், அதிகாரிகளையும் நீர் சந்திக்கும்படியாகவும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வர இருக்கும் நாளைய தீர்ப்புக்காக சோத்திரம். அது மாத்திரமல்ல, அரசாங்கம் நியமிக்கிற ஒவ்வொரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், டிஆர்எஸ், எஃப்ஆர்எஸ் எல்லா அதிகாரிகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துணை முதலமைச்சரை ஒப்பு கொடுக்கிறோம். அரசு செயலாளர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் சந்திப்பீராக, அற்புதம் செய்வீராக. வரப்போகிற புதிய அரசாங்கத்துக்காக, புதிய முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்காக சோத்திரம். யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போகிற முதலமைச்சர்னாலேயோ, துணை முதலமைச்சர்னாலேயோ, எம்எல்ஏக்கள்னாலேயோ, அரசாங்க அதிகாரத்தினாலேயோ நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான தீமையும் ஏற்படுத்தாதபடிக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கத்தை தரும்படியாக, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சமான சந்தோஷமாய் வாழக்கூடிய, நாங்கள் அமைதியோடு வாழக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீ தரும்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. உங்கள் நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நாளை தீர்ப்புக்காக சோத்திரம் அப்பா, நாளை தீர்ப்புக்காக சோத்திரம். ஆண்டவரே, வாக்கு எண்ணிக்கையில் எந்த விதமான தீமைகளும், அநீதிகளும், அக்கிரமங்களும் தேசத்தில் நடக்காதபடிக்கு, எந்த கலவரங்களும் நடக்காதபடிக்கு, எந்த மோசடிகளும் இல்லாதபடிக்கு வாக்கு இயந்திரத்தை உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எண்ணிக்கை மிஷினை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அது உம்முடைய தீர்ப்பாக இருக்கட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஜனங்களை ஒடுக்கக்கூடிய அரசாங்கம் இல்லாதபடிக்கு ஜனங்களை நேசிக்கக்கூடிய அரசாங்கமாய் மாற்றம். தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் அமைதியோடு, நல்ல ஒழுக்கத்தோடு, அமைதியோடு ஜீவனம் பண்ண சமானமாய் வாழ உதவி செய்யும் கர்த்தாவே. பாதுகாத்துள்ளோம். உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.